அடுத்து புக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 7 சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா. ஃபர்ஸ்ட் ஒன், அறிவியல் அறிஞர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து ஆ, அறிவியல் பிளஸ் அறிஞர். செகண்ட் ஒன், மணித்துளி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மணி பிளஸ் துளி. 10 பிளஸ் 2 இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது 12. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 8 எனது வேகமாக இச்சொல்லுக்குரிய பொருள் எனது விரைவாக. மரப்பலகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் பிளஸ் பலகை. அடுத்து வந்து சொற்களை பிரித்து எழுதுக. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. நீராவி நீர் பிளஸ் ஆவி. புவியீர்ப்பு புவி பிளஸ் ஈர்ப்பு. சொற்களை சேர்த்து எழுதுக. சமையல் பிளஸ் அறை சமையலறை. இதயம் பிளஸ் துடிப்பு இதய துடிப்பு. அடுத்து வந்து பொறுத்துக. ஐசக் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? புவியீர்ப்பு விசை. இரேனே லென்னாக்னு சொல்லக்கூடியவர் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாரு? டெலஸ்கோப். ஓகேவா. தேர்ட் ஒன், ஜேம்ஸ் வாட் நீராவி எந்திரம். அடுத்து வந்து வினாக்களுக்கு விடையளிக்க. இதில் வந்து இந்த 2 வினா, இது ஒன்று ஃபோர்த் ஒன் சின்ன கொஸ்டின் மிஸ் புக்கில் எழுதியிருக்கேன். இதை இப்படியே எடுத்து நீ என்ன செய்யணும்னா நோட்டில் எடுத்து எழுதுறீங்க. ஃபேர் காப்பி நோட்டில் என்ன செய்யணும்? எடுத்து எழுதணும். சரியா? இப்போ கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மனிதனின் சிந்தனையால் எது வளர தொடங்கியது? மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளர தொடங்கியது. செகண்ட் ஒன், ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது? ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழுந்த நிகழ்ச்சி ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய காரணமாக இருந்தது. சரியா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் மிஸ் நோட்டில் எழுதியிருக்கேன், ரீட் பண்றேன். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், நீராவி எந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்த ஜேம்ஸ் வாட் என்பவர் நீராவி எந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஆவர். ஓகேவா? நீங்க என்ன செய்யணும்னா ஃபேர் காப்பி நோட்ல உரைநடை அறிவின் திறவுகோல் சொல்வதை எழுதுக போட்டு இந்த 5 எனது டி வேர்ட்ஸ் எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கருவி, செகண்ட் ஒன் புவியீர்ப்பு, தேர்ட் ஒன் டெலஸ்கோப், ஃபோர்த் ஒன் திடப்பொருள், ஃபிஃப்த் ஒன் எனது 12. ஃபர்ஸ்ட் கருவி, செகண்ட் புவியீர்ப்பு, தேர்ட் ஒன் டெலஸ்கோப், ஃபோர்த் ஒன் திடப்பொருள், ஃபிஃப்த் ஒன் 12. அடுத்து வந்து எனது அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சரும் தேர்ட் கொஸ்டின் அதில் வந்து எழுதலை, என்னது இந்த நோட்டில் எழுதியிருக்கேன். இது அந்த புக்கில் இருக்கிறதையும் இதில் நோட்டில் இருக்கிறதே என்ன செய்யணும்? ஃபேர் காப்பி நோட்டில் எடுத்து எழுதுறீங்க. டெலஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு எது? சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான். பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒலியை கேட்டு கொண்டிருந்தான். மற்றொரு சிறுவன் பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக கீறும்போது எழும் ஒலி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதை கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான். இதுதான் டெலஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணம் ஆகும். ஓகேவா? இந்த கொஸ்டினே என்ன செய்யணும்? எழுதணும். நோட்டில் ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுறத ஃபேர் காப்பி நோட்டில் எழுதுங்க. புக் எக்ஸசைஸில் எழுதுறத புக் எக்ஸசைஸில் என்ன செய்கிறீங்க? எழுதுறீங்க. ஓகேவா?